நீங்கள் அந்த பாடி பில்டர்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ரிசர்ச் எடுத்து பாருங்கள், சும்மா யூடியூப்லேயே நீங்கள் பாருங்கள், 40% ஆஃப் தெம் டை வித்தின் தி ஏஜ் ஆஃப் 50. ஏன்னா அவங்க ஹார்ட் ரொம்ப ரொம்ப வீங்கி போயிடுது. பிகாஸ் அவங்க எடுக்கிற அந்த ஸ்டிராய்ட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, ஸ்டிமுலன்ட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, டெஸ்டோஸ்டிரான் ஆட்டமே, டெஸ்டோஸ்டிரான் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதோட பேர். அது எடுக்கும் போது நம்ம ஸ்கெலட்டல் மசில் மட்டும் வீங்காது, நம்ம ஹார்ட் மசிலும் வீங்க ஆரம்பிக்கும். ஹார்ட் ரொம்ப பெருசாயிருச்சுன்னா என்ன பிரச்சனை? பெரிய இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகிறது ரொம்ப கஷ்டம். பெரிய இடம் வேலை செய்கிறது கொஞ்சம் கம்மியாக்கிருச்சுன்னா இன்னும் கஷ்டம். அது பேர் கார்டியாக் ஹைப்பர்ட்ராஃபி. அது வர்றதுனால நிறைய பேருக்கு கார்டியாக் இஷ்யூஸ், சடன் அட்டாக்ஸ் வருது. ஓகே, இப்போ சொன்ன ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் தான். இப்போது ஒருத்தருக்கு ஃபிட்னஸ்னால் 6 பேக் வச்சுருக்க ஃபிட்னஸாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து நல்ல நான் வந்து ஐடல் வெயிட்டில் பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணுறது ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிலர் வந்து நான் கரெக்டாக என்னோடய பிஎம்ஐ கரெக்டாக இருக்குது, நான் வெயிட்டு ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்கேன், நான் ஏன் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை நான் ஏன் வந்து என்னோடய பாடிக்கு வந்து நான் இது பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி. நான் எதுக்கு அது ஒரு வெயிட் ஃபர்ஸ்ட் பண்ணணும், நான் அதுக்கு ஃபேட் பர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எதுக்கு எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும்னா, நம்ம பிஎம்ஐ இல்லை பாடி வெயிட் ஐடியலாக இருந்தாலும் நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு மசில் ஃபேட் போனுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் நம்ம உடம்போட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நடக்கும். வயசாக அப் டு 35 நம்ம டெஸ்டோஸ்டிரான் ஒரு நல்ல லெவலில், நம்ம மேல் ஹார்மோன் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ரெண்டுமே ஆப்டிமமாக இருக்கும் போது நம்மளுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே தெரியாது. ஆனால் 35க்கு மேலே எப்போ உங்கள் ஹார்மோன்ஸ் இறங்குதோ அப்போ உங்களுக்கு புரியும். சின்ன வயசுலேருந்தே இஃப் யூ ஸ்டார்ட் டு எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எனர்ஜி லெவல்ஸ் உங்களுக்கு இருக்க வேண்டியதை விட டபுள் ஆகும். செகண்டு, உங்கள் மசில்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக வளரும், உங்கள் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது, எக்ஸசைஸ் சின்ன வயசில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் செல்ஸு கம்மியாக சாகும். அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாலாவது வந்து தூக்கம் நல்லா வரும். இப்போ சின்ன வயசில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்னோட டிஎம்ஸில் 14 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்படி டாக்டர் நான் தூங்குறது? சின்ன வயசில் எதுக்கு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணுன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டயர்ட் ஆகும். அந்த டயர்ட் ஆகிறதுல உங்கள் பாடிக்கு ரிக்கவரிக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆகணுமோ அது செக்ரீட் ஆகும். இப்போ வேறு நம்ம 8 மணிக்கு மேலே அந்த ப்ளூ ஸ்க்ரீனையே தானே சார் வச்சுட்ருக்கோம் தூக்கம் வர வரைக்கும். அது என்ன பண்ணோன்னா, நம்ம கண்ணுக்குள்ளே ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு சில சென்சர்ஸ் இருக்குது, அதுங்களை ஆக்டிவாகவே வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தூங்கணுன்னா உடம்பு மேலே ஸ்ட்ரெஸ் போடணும். எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், அது ஒரு மெயின் ரீசன்.